வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் இன்று உனக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன். 3 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இதை சொல்லி பல குழந்தைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அடைந்து விட்டார்கள். அதனால் தெரியாமல் இருக்கும் என் பிள்ளைக்கு இதை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு மந்திரத்தை நாம் சொல்கிறோம் என்று வைத்துக்கொள். அதை நாம் சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்று விடலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நாம் தெய்வத்தின் முன்னால் நின்று சொல்லும் பொழுது நமக்குள் தோன்றுகின்ற உணர்வுகள் ஒவ்வொன்றும் தெய்வத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறதோ, நம் அருகில் தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ, அவைதான் உண்மையான விஷயங்கள். அவைதான் தெய்வத்திற்கும் உனக்கும் இடையில் பிணைப்பை ஏற்படுத்துகின்ற உண்மையான உணர்வுகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று உனக்கு இந்த கந்தன் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த ஒரு வரி மந்திரத்தை நீ சொல்லும் பொழுதே கண்கள் கலங்குவாய், உன்னுடைய மெய் சிலிர்த்து போகும். அது மட்டுமல்ல, உனக்கு சில அறிகுறிகளும் இதனால் தோன்றும். அப்பனே உனக்கு சொல்லிவிடும் விஷயங்கள் நிச்சயமாக என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடந்துவிடும் இந்த வாழ்க்கையில் என்று நீ பதறிய காலங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடத்துவதை நான் சரியாக நடத்துவேன் என்பதனை நம்பு. எந்த இடத்திலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நம்பு. கந்தன் முன்னின்று சொல்லித்தரும் எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நம்பு. இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு வரியில் தீர்வை கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க, நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து முதலில் எல்லாவற்றையும் புரிந்து கொள். என் பிள்ளையே, தெய்வத்தின் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது, அதாவது அவர்களுக்கு உகந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது, நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள எண்ணும் பொழுது, அந்த நேரம் உன்னுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்று நீ சிந்தித்து பார். உன் கைகள் எல்லாம் புல்லரித்து போய்விடும். என் பிள்ளையே, மெய் சிலிர்த்து போவது என்றால் என்ன? அந்த நொடி, அந்த நேரம் இது உண்மைதானா, நமக்குத்தான் நடக்கிறதா என்பது போன்ற ஒரு விதமான மனநிலையை உனக்கு கொடுக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கை பலவற்றை உனக்கு எடுத்து சொல்லும். எல்லா நேரமும் நான் வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கந்தனின் அன்பு உன்னை சர்வ நிச்சயமாக வாழ்த்தும். என் பிள்ளையே, இந்த கந்தன் முன்னால் நின்று இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இது போன்ற ஒரு உணர்வுகள் உனக்குள் இருக்கும். அதுபோல உன் அப்பன் உன் தோள் மேல் கை போட்டு நின்று உனக்கு ஆறுதல் சொல்வது போன்ற ஒரு புரிதலை உனக்கு அது கொடுக்கும். அது மட்டுமல்ல, உன் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளிகளை இந்த கந்தனின் விரல்கள் வந்து நிச்சயமாக துடைக்கும். என் பிள்ளையே, இதையெல்லாம் தாண்டி சந்தனம், பன்னீர், விபூதி இது போன்ற மங்களகரமான பொருட்களினுடைய வாசம் அங்கு வீசும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். உன் முன்னால் நிற்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா? எல்லா விஷயங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் நேரம் அல்லவா? அப்பன் அருளாசிகளோடு உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த காலம். இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக நடத்தட்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கந்தன் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறாதது. அப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான புரிதலை உனக்கு கொடுக்கும். எல்லா நேரமும் உனக்கு வேண்டியபடி நீ எதிர்பார்த்திட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான நடவடிக்கைகளை நிச்சயமாக உணர்த்த வேண்டும். இப்படி
தெய்வம் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த கலியுகத்தில் தெய்வத்தை நேரடியாக சந்தித்து விடுவது என்பது முடியாத காரியம். தெய்வம் நம் நேரில் வந்து நின்று நமக்கு எல்லாவற்றையும் சொல்லும் என்பது நம்மால் நிச்சயமாக நடந்த முடியாத ஒரு விஷயம். ஆனால் தெய்வம் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வரும். தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் வந்து நிற்கும். உனக்கு எல்லாவற்றையுமே தெய்வம் உணர்த்தும். அதனால்தான் இப்பொழுது எல்லாம் இது போன்ற விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு ரூபத்தில் உன்னை கண்டு உன் வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்ல வேண்டியது இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? என் குழந்தையே, அந்த மந்திரத்தை நான் சொல்கின்றேன். கொஞ்சம் கடமைக்கே என்று கேட்காமல் மனதார கேள். நம்முடைய உணர்வுகளை இந்த விஷயம் மாற்றும் என்ற நம்பிக்கையோடு கேள். நம் வாழ்க்கையில் வருகின்ற பல விஷயங்களுக்கு இது தீர்வு கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு கேள். அப்படி நாம் சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்று நான் சொல்லிவிடவா? ஓம் சரவணபவ குக ஷண்முகா சரணம் சரணம். ஓம் சரவணபவ குக ஷண்முகா சரணம் சரணம். ஓம் சரவணபவ குக ஷண்முகா சரணம் சரணம். என் பிள்ளையே, இதை எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களிலும் இதை தொடர்ச்சியாக நீ தெய்வத்திற்கு பூஜைகள் செய்யும் பொழுது, இந்த கந்தன் முன்னால் நின்று இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு விரும்பிய பல உண்மைகளை இது கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கும் காலம். இனி உனக்கான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய காலம். நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், நான் இருக்கும் இந்த தருணம், இனி உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நீ கண்டு கொள்ள வேண்டும். கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும். என் பிள்ளையை, ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாமல் நம் ஆழ் மனதிலிருந்து நம் உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து நாம் சொல்லும் பொழுது அது இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும் காலம். எந்த இடத்திலும் நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடாதே. உனக்கு நல்லது நடக்கிறது என்றால் பல தீமைகளும் உன்னை சுற்றி வரத்தான் செய்யும். பல தீமைகள் உன்னை தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்யும். ஆனால் அதற்கெல்லாம் நீ பிடிகொடுத்து விடாமல் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியென்று உணர்ந்து அத்தனையிலும் நீ நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உன்னை தொடரட்டும். எல்லா விஷயங்களும் உன்னை சேர்ந்து வந்து உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கட்டும். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதுமே தெளிவாக கொடுக்கும் நேரம். நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கந்தன் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் நிச்சயமான மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கட்டும். அப்பன் முருகன் உன்னை தேடி வரும் நேரம், இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும். தயங்காத நேரம், தவிர்க்க முடியாத வெற்றி நிச்சயமாக உனக்கு என் மூலமாக கிடைக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது யாரும் இதற்கு இடைஞ்சலாக வந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. கந்தன் சொல்லித் தருவது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். வேல்வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.